நாம் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், எல்லா வகையான பானங்களையும் பருகி கொண்டிருக்கின்றோம். வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் கூல்ட்ரிங்க்ஸ், தயிர், மோர் என பல வகையான குளிர்ச்சியான பானங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உணவுகளையும் பல வகையான உணவுகளை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். தயிர் சாதம் என்பதாக பல வகையான குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். சில மனிதருக்கு சில உணவு வகைகள் உடல் ஆரோக்கியத்தை அளித்து கொண்டிருக்கின்றது. சில மனிதர்களுக்கு அந்த பானங்களும் அந்த உணவு வகைகளும் சில மனிதருக்கு செரிமான கோளாறு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. உடல் முழுவதும் நோயை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. செய்திகளின் மூலமாக தெரிய வருவது, மே 5க்கு மேல் இப்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலை காட்டிலும் மிக அதிகமாக வெயில் அடிக்கக்கூடும் என்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இதற்கெல்லாம் நோய் வருவதற்கு காரணம் என்ன? எந்த உணவு வகைகளை எடுத்தாலும் செரிமான கோளாறு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? நபி அவர்கள் இப்படி கூறுவார்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மனிதனின் உடலில் மிகப்பெரிய தடாகம் ஒன்று இருக்கின்றது. மிகப்பெரிய தடாகம். அந்த தடாகம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இரைப்பை. அந்த இரைப்பையில் இருந்துதான் எல்லா நரம்புகளும் சப்ளை ஆகி கொண்டிருக்கின்றன. அந்த சப்ளை ஆகக்கூடிய, உடல் முழுவதும் சப்ளை ஆகக்கூடிய அந்த நரம்பு வகைகள் தான் ஒவ்வொரு மனிதனும் குடிக்கக்கூடிய, பருகக்கூடிய பானங்கள், தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், தயிர், மோர் என ஒவ்வொரு வகையான பானங்களும் அந்த நரம்புகளில் இருந்துதான் இரைப்பைக்கு சப்ளை ஆகி கொண்டிருக்கின்றன, இரைப்பைக்குள் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த இரைப்பை தூய்மையாக இருந்தால் உடல் முழுவதும் செல்லக்கூடிய நரம்புகள் அனைத்தும் உடலை சீராக வைத்திருக்கும். செரிமான கோளாறு வராது. உடல் முழுவதும் சீரை சப்ளை படுத்தி கொண்டிருக்கும். அந்த இரைப்பை கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் அந்த இரைப்பையில் இருந்து சப்ளை ஆகக்கூடிய அந்த நரம்புகள் உடல் அனைத்தையும் சீர்கட வைத்துவிடும். உடல் முழுவதும் சீர்கட்டு போய்விடும். உடலிலே நோயை ஏற்படுத்திவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இரைப்பையை மையமாக வைத்து கூறி காட்டினார்கள். உண்மைதான். இப்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலின் காரணமாக சில நபர்கள் கூல்ட்ரிங்க்ஸை அருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் முடிந்த மட்டுக்கும் நபி அவர்கள் இப்படி கூறினார்கள், தண்ணீரை நீங்கள் பருகுங்கள், தண்ணீரை அதிகமாக பருக வேண்டும் என்பதாக இப்பொழுது இருக்கக்கூடிய டாக்டர்கள், விஞ்ஞானிகள் அனைவர்களும் கூறுவது உண்டு. இதை 1400 வருடத்திற்கு முன்பதாக நபி அவர்களை குறிப்பிட்டு காட்டிவிட்டார்கள். தண்ணீர் என்பது அவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கதாக இருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எந்த அளவுக்கு முடியுமோ இப்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும் தண்ணீர் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. எனவே தண்ணீரை அதிகமாக பருகி நம்முடைய இரைப்பைக்குள் குளிர்ச்சியை ஏற்படுத்தி இரைப்பையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அனைத்தும் உடல் முழுவதும் சப்ளை செய்து கொண்டிருக்கின்றது, பருகி கொண்டிருக்கின்றனவே. அந்த பருகக்கூடிய செயல்கள் அனைத்தையும் சரியாக நாம் வைத்து நம்முடைய முயற்சியில்தான் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. எனவே அதை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் நாம் ஏற்படுத்தி நாம் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய தன்மையை அல்லாஹு தஆலா தந்து அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.